Easy Max Academies GS Bits. இன்னைக்கு நம்ம GS Bitsல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மகாஜனபதாஸ் அண்ட் ஹர்ஷவர்தனாஸ் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ மகாஜனபதாஸ் அப்படிங்கிறவங்க யாரு? வேதிக் பீரியடுக்கு அப்புறமா ஸ்டேட் ஃபார்மேஷன் எப்படி இவால்வ் ஆச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் மகாஜனபதாஸ். அப்புறம் இந்த ஹர்ஷவர்தனாஸ் யாரு? ஹர்ஷவர்தனாஸ் வந்து வர்தனா டைனாஸ்டியை சேர்ந்தவங்க. குப்தாஸ் போஸ்ட் குப்தா பீரியட்ல வர டைனாஸ்டி தான் ஹர்ஷவர்தனா டைனாஸ்டி. ஓகே, இதை பத்தின சில கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா பிலாங்ஸ் டு த ஏரியா ஆஃப் கோசல மகாஜனபதாஸ்? அப்போ கோசலாஸ் அப்படின்னு ஒரு மகாஜனபதாஸ் இருந்திருக்காங்க. அவங்க வந்து எந்த ஸ்டேட்டோட ரீஜனை வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேஷ். நீங்க வந்து சாக்கியா கிளான் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம புத்தா, கௌதம் புத்தா அவர் கூட இந்த கிளானை சேர்ந்தவர் தான். இது வந்து எது கீழே வரும்னா கபில வஸ்து கீழே வரும். ஸோ இந்த ரீஜனுமே எது கீழே தான் இருக்கான்? இந்த கோசலா மகாஜனபதாஸ்க்கு கீழே தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the Mahajanapadas was located outside India? அப்போ இருக்கிற நிறைய மகாஜனபதாஸ்ல சிலது இந்தியாவுக்கு வெளியவும் இருந்திருக்கு. இதுல இருக்கிறதுல எதுன்னு கேட்டிருக்காங்க. பாஞ்சாலம் இந்தியாக்குள்ளதான் இருக்கு. காந்தாராவும் காம்போஜா ரெண்டுமே அவுட் சைட் இந்தியா. காந்தாரா பாகிஸ்தான் ரீஜியன், காம்போஜா வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரீஜியன். ஓகேவா? அப்ப இதோட ஆன்சர் என்ன? போத் 1 and 2 இதுதான் ஆன்சர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஜெயின் கம்போசிஷன் த மென்ஷன் ஆஃப் 16 மகாஜனபதாஸ் இஸ் ஃபவுண்ட்? அப்போ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து இன்னொரு ஃபேக்ட் இருக்கு. மொத்தம் எத்தனை மகாஜனபதாஸ் இருக்காமா? 16 மகாஜனபதாஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். ஓகேவா? அது கீழே கொடுத்துருக்கிற எந்த ஜெயின் கம்போசிஷன், ஜெயினிஸ்ட் டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து ஒவ்வொன்றா பார்க்கல நம்ம. பிட்டகாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு புத்திஸ்ட் டெக்ஸ்ட். அப்போ நீங்க இதை வந்து எலிமினேட் பண்ணிடணும். மீமாம்சா இது வந்து ஒரு ஐடியாலஜி, வேதிக் ஐடியாலஜி. அப்போ இதையும் நீங்க எலிமினேட் பண்ணிடணும். இப்போ மீதி இருக்கிற இந்த ரெண்டு மட்டும்தான் என்னது? ஜெயின் கம்போசிஷன். இந்த ரெண்டுல எது ஆன்சர் அப்படின்னா பாகவதி சூத்ரா, இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே என்னது? பாகவதி சூத்ரா, அச்சரங்க சூத்ரா, இது ரெண்டுமே ஜெயின் ஆகமாஸ் அதை சேர்ந்தது. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆகமா, இது வந்து 5th ஆகமா. இப்போ இந்த ரெண்டுல பாகவதி சூத்ரால தான் 16 மகாஜனபதாஸ் அதை பத்தி சொல்லியிருக்கு. ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். There were dash மகாஜனபதாஸ் in India. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் கரெக்டா வாசிச்சிருந்தீங்கனாலே இந்த கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். என்ன ஆன்சர்? எஸ், 16 தான் ஆன்சர். இப்போ இதுலயே வந்து இன்னொரு ஃபேக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. மகாஜனபதாஸ் 16. ஓகே, அதுல வந்து அவங்க எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க? 600 BC to 325 BC. ஓகே, ஸோ 600 BCலேருந்து 325 BC வரைக்கும் வாழ்ந்தவங்க தான் மகாஜனபதாஸ். மொத்தம் 16 பேர் இருந்திருக்காங்க. இந்த 16 பேர்ல சில பேர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. யார் யாரு அப்படின்னா மகதாஸ், கோஷலா, அவந்தி, வத்சா. இவங்க தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. இந்த 4 பேர்ல ஹூ எமர்ஜ் மோஸ்ட் விக்டோரியஸ் அப்படின்னா மகதாஸ். நமக்கு இதுல இருந்து தான் அடுத்து மௌரியன் எம்பையரே இவால்வ் ஆகுது. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேர் இஸ் த லிஸ்ட் ஆஃப் 16 மகாஜனபதாஸ் அவைலபிள்? இது வந்து டைரக்ட் ஃபேக்சுவலான கொஸ்டின். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா அங்குத்தார நிகாயா. அப்ப இது என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னா புத்திஸ்ட் டெக்ஸ்ட். புத்திஸ்ட் டெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி நமக்கு எந்த லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்கும்? பாலி அப்படிங்கிற லாங்குவேஜ்ல தான் அவைலபிளா இருக்கும். அதே ஜெயின் டெக்ஸ்ட்ஸ்லாம், ஏன்ஷியன்ட்
ஜெயின் டெக்ஸ்ட்லாம் எந்த லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்கும்னா பிராகிருத்ல வந்து அவைலபிளா இருக்கும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the 16 Mahajanapadas was located in the present day Allahabad? ஸ்டேட் கூட இல்லை, எக்ஸாக்டா ஒரு பிளேஸ் சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது வந்து இதோட ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸாம்ல வந்ததுன்னா தப்பு பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாட்சியா நம்ம இந்த கொஸ்டினை நம்ம திருப்பி பாருங்க. மீதி இருக்கிறது பாருங்க, காஷி, மல்லா, குரு. இதுல வந்து குரு அப்படிங்கிற எம்பையர் வந்து எந்த ரீஜன்ல இருக்குன்னா டெல்லி, மீரட். இப்போ நம்ம இந்தியாவோட கேபிட்டல் ரீஜன் இருக்குல்ல, அங்கதான் வந்து குரு அப்படிங்கிற டைனாஸ்டி இருந்துச்சு. மீதி ரெண்டுமே அரௌண்ட் உத்தரப்பிரதேஷ் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, 7th question. Harshavardhana was initially a Hindu but later converted to which religion? இப்போ ஹர்ஷவர்தனா அப்படிங்கிறவங்க வர்தனா டைனாஸ்டில இருந்து வந்தவங்க. ஸோ இவங்க வந்து முதல்ல ஹிந்துவா தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. புத்திஸ்ட் கான்ஃபரன்சஸ் கூட நிறைய கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் புத்திசம் தான். நெக்ஸ்ட், who wrote Harsha Charita, a biography of Harshavardhana? So this is the known to be first formal biography of the king. இப்போ இந்த ஹர்ஷ சரிதாவை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஹர்ஷவர்தனாவோட கோட் போயட் தான் எழுதியிருப்பாரு. ஹர்ஷவர்தனாவோட கோட் போயட் யாரு? பானபாத்தா. இவர் இது மட்டும் தான் எழுதியிருக்காரானா இல்ல, இந்த மாதிரி பல புக்ஸ் எழுதியிருக்காரு. அது இம்பார்ட்டன்ட். காதம்பரி. ஸோ காதம்பரி, ஹர்ஷ சரிதா, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இவர் எழுதியிருக்காரு. அப்புறம் பாத்ருஹரி, இவரும் ஹர்ஷவர்தனா இந்த பீரியடோட கான்டெம்பரரி தான். இவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னா பாத்துஹரி சாதகம். பாத்ருஹரி சாதகம் அப்படிங்கிற புக்கு இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹிஸ்டரி ரிலேட்டடா வரப்போ கிங்கு, ஒரு ரீஜியன், அந்த ரீஜனோட கேபிட்டல், அப்புறம் அதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான கோட் போயட்ஸ், அவங்க எழுதின புக்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following Chinese travelers biography throws light on Harshavardhana's reign? ஓகே, இங்க இருக்கிற ஏதோ ஒரு சைனீஸ் டிராவலரோட பயோகிராஃபி ஹர்ஷவர்தன ரெயின் பத்தி நமக்கு தெரிய வருது. அப்போ அது யாரு அப்படின்னா, ஸோ ஹர்ஷவர்தனா பீரியட்ல வந்து 2 சைனீஸ் டிராவலர்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. யார் 2 பேர்னா, ஒருத்தர் ஹுவேன்சாங், இன்னொருத்தர் வந்து இட்சிங். இவங்க 2 பேருமே ஹர்ஷவர்தனா பீரியட்ல தான் விசிட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம இவர் வந்து ஹர்ஷவர்தனா ஒரு சைனீஸ் அம்பாசிடரை வந்து அவரோட கோர்ட்க்கு வெல்கம் பண்ணியிருப்பாரு. அதுதான் இது யாரு? வான் ஹுயிட்ஸ் இவர். அப்போ இதுல எக்ஸாக்டா ஆன்சர் என்ன அப்படின்னா ஹுவேன்சாங். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அப்போ நமக்கு இப்போ ஹர்ஷவர்தனா பீரியட்ல யாரெல்லாம் விசிட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி குப்தா பீரியட்ல வந்து சைனீஸ் டிராவலர் ஒருத்தர் வந்திருப்பார். அவர் யாரு? அவர் வந்து எந்த பீரியட்ல வந்தாரு? குப்தாஸ்ல நிறைய கிங்ஸ் இருக்காங்கல்ல, அதுல வந்து எந்த கிங் பீரியட்ல வந்திருக்காரு? இந்த மாதிரி ரிலேட்டட் ஃபேக்ட்ஸை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணணும். படிக்கலன்னா இப்ப போய் படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. On the bank of which river did Chalukya ruler Pulikesi II defeat Harshavardhana? அப்போ நமக்கு கொஸ்டின்லயே உங்களுக்கு எவ்வளவு ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு நதி கரையில வந்து சாளுக்கிய ரூலரான புலிகேசி டூ யாரை டிஃபீட் பண்ணியிருக்காரு? ஹர்ஷவர்தனாவை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இது என்ன ரிவர் அப்படின்னா நர்மதா. ஓகே, நர்மதா ரிவரோட பேசின்ல தான். சரி, இப்போ இந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு எதுல இருந்து தெரிய வருது? ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் மூலியமா தெரிய வருது. அப்ப இந்த ஐஹோல் அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷனை யார் எழுதியிருக்காங்க? ரவிகீர்த்தி எழுதியிருக்காரு. ரவிகீர்த்தி யாரு?
புலிகேசி 2ஓட கோட் போயட். அப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு மைண்டுக்கு வரணும், சாளுக்கியாஸும் புலிகேசி வந்து சாரி வர்தனா டைனாஸ்டி, இவங்க 2 பேருமே யாரு, கான்டெம்பரரி, சம காலத்துல வாழ்ந்த மக்கள். அப்ப சம காலத்துல யார் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஹிஸ்டரியில நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்றப்போ நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு போய் மகாஜனபதாசையும் ஹர்ஷாஸையும் சும்மா அப்படியே ஒரு ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜிஎஸ் பிட்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.